Hello all, welcome back to Prep for Banking Exams. Hope you all preparing well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டேபிள் டிஐ தான் பார்க்க போகிறோம். மெயின்ஸ் லெவல் டேபிள் டிஐ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, டேபிள் டிஐ below shows the distribution of the seating capacity and the ratio of the number economic class seats and number of business class seats of 5 different flight. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் டிஐ பார்க்குறோம் அப்படின்னா, எடுத்தவொடனே டேபிளில் பார்க்காம மேலே அந்த டேபிளை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதை பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது, அதோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து எக்கனாமிக் கிளாஸு, இன்னொன்று பிஸ்னஸ் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ ஒரு ஃப்ளைட்டில், அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்கனாமிக் கிளாஸ், இன்னொன்று பிஸ்னஸ் கிளாஸ். அதை வந்து ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஜெட் ஏர்வேஸ் இஸ் 25% மோர் தன் த சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பைஸ் ஜெட். அதாவது என்னென்னா, இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில டேட்டாஸ்லாம் மிஸ் ஆகியிருக்கு. அதில் ஒரு சிலது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே மேலே வந்து சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெட் ஏர்வேஸ் வந்து 25% மோர் தன் த ஸ்பைஸ் ஜெட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸ் பர் டிக்கெட் ஆஃப் எக்கனாமிக் கிளாஸோடைய கிளாஸ் சீட்டோடைய ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 5 ஃப்ளைட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் கிளாஸோடைய சீட்டோட ப்ரைஸ் என்ன, ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து 3 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 3x + 2y + z = 180, 2x + 5y + 3z = 365, ஸோ 5x + y + 2z = 235. ஸோ இப்போ இந்த டேபிள் வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த XY Z இந்த நோட் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு ஃபர்ஸ்ட் XY Z கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 2y + z = 180. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2x + 5y + 3z = 365. நெக்ஸ்ட் 5x + y + 2z = 235. ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது 2, இது 3 நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணலாம். இங்கே 3 வேரியபிள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 2 எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 வந்து என்ன பண்ணுறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் ஃபர்ஸ்ட் இசட்டை வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். அதனால் ஈக்குவேஷன் 1 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஸோ 9x + 3 2 6y + 3z = 540. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் 2 அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இசட் தான் எலிமினேட் பண்ண போகிறோம். அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணேன், ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 2x + 5y + 3z = 365. ஸோ இப்போ நான் இதை சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 7x + y இது கேன்சல் ஆகிடும், = 175.
அப்போது 7x + y = 175. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷன், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், y = 175 - 7 வச்சுக்கிறேன். இப்போ ஏதாவது 2 ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் ஒய்க்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸ் இசட் அப்படின்ற 2 வேரியபிள் தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் இசட் மட்டும் தான் இருக்கும். அந்த 2 ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் 3ல் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? இதை வந்து 5x + y பதில் 175 - 7x + 2z = 235. அப்போது minus of 2x + 2z = 175 போச்சு அப்படின்னா 60. கரெக்டா? அப்போ இங்கே 2 காமனாக எடுத்தேன் அப்படின்னா z - x = அந்த 2 இங்கே டிவைட் பண்ண அப்படின்னா 30 வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் 3ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ திருப்பி அகைன் வந்து நான் வேறு ஒரு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 3x + 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 175 - 7x + z = 180. அப்போது 3x + 350 - 14x + z = 180. அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 11x - z = 117 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஏன்னா இதுலேயும் இசட்டு எக்ஸு மட்டும்தான் இருக்குது, இப்போ இதுலேயும் எக்ஸ் இசட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே மைனஸ் இசட் இருக்குது. ஆட் பண்ணால் இசட் கேன்சல் ஆகிடுமா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 10x = 200ன்னு கிடைக்குமா? அப்போ x = 20. எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும், 15 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ 20, அப்போது 720 140. 175ல் 140 போச்சு அப்படின்னா 35. அப்போ ஒய்யோட வேல்யூ 35. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஒய் இசட் மூணுத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோன்றது தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ 3 வேரியபிள் இருக்கும்போது இப்படி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு வேரியபிளில் வந்து எலிமினேட் பண்ணிடணும். இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 1 2 எடுத்து ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணோம். இப்போ அதே மாதிரி 2 3 எடுத்து அகைன் வந்து இசட்டை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஒய்ன்னு கிடைக்கும், இன்னொன்று எக்ஸ் ஒய்ன்னு கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம், அது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும், ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். அது ரெண்டுத்தையும் வச்சு இசட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 ஈக்குவேஷனில் ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிட்டு வந்த வேல்யூவை ஏதோ ஒரு 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ எந்த மெத்தட் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அப்படியே இப்போது அந்த ப்ரைஸ், அதாவது ப்ரைஸுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் கிளாஸ் சீட்டு ப்ரைஸும் பிஸ்னஸ் கிளாஸ்க்கு சீட்டோட ப்ரைஸும் வந்து வேரியபிள்ஸில் இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் வேரியபிளில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அது நம்ம நம்பரில் மாற்றிடலாமா? ஸோ அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 5 ஃப்ளைட்டோட பேர் வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஸ்பைஸ் ஜெட்டு, ஜெட் ஏர்வேஸ், ஏர் இண்டியா, இண்டிகோ. டேபிளில் இருக்க ஆர்டர்லேயே எழுதிக்கலாம், எமிரேட்ஸ். ஓகேவா? இப்போ அது வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்கனாமிக் கிளாஸு, இன்னொன்று பிஸ்னஸ் கிளாஸ். இப்போ இது வந்து ப்ரைஸ். ஓகேவா? இதுவும் ப்ரைஸ். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எதோடைய ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் கிளாஸ் சீட்டோடைய
ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது 3x எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3x அப்படின்னும் போது எக்ஸோட வேல்யூ 20, ஸோ 60. நெக்ஸ்ட் 2y + y வந்து 35, 70, 75. 2z - 20, z வந்து 50, ஸோ 100 - 20, 80. 3x + 10, 60, 70. 3x + z வந்து 90. ஸோ பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்து ப்ரைஸ் பர் டிக்கெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. x² - 5z. x²னா 400, 5zனா 5 × 50, 250. 400ல் 250 போச்சுன்னா 150. நெக்ஸ்ட் 4y - x 120. 3y + x/2 115. 2z, so 50 × 2 100. 3x + 2y + z, so 3x வந்து 60, 2y 70, z வந்து 50. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180. ஸோ இப்போ ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டேபிள் வந்து நம்ம ரன் பண்ணலாம். டேபிளில் சில இடத்துல வந்து பேங்காக இருக்குது, அதை வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்தும் நம்ம அப்படியே சம் சால்வ் பண்ணலாம். இல்லை டேபிளில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஷினை சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ இப்போ இங்கே மிஸ்ஸிங் ஆகிருக்கிறதுல வச்சு தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டேபிளில் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளில் ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து இங்கே மிஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ரெவென்யூ மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரெவென்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ சீட் ஆக்குப்பை ஆச்சுன்னு தெரியும், ரேஷியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சீட்டிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பைஸ் ஜெட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லா டேபிளையும் எடுத்து, அதாவது டேபிளில் இருக்க எல்லா வேல்யூஸையும் எடுத்து எழுத வேணாம், மெயினானது அங்கே எதெல்லாம் மிஸ்ஸிங் ஆகிருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டியும் ரெவென்யூவும் மிஸ் ஆகிருக்கு கரெக்டாக, அதை மட்டும் எழுதிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பைஸ் ஜெட்டோட ரெவென்யூ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா 29,520 வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பாப்புலேஷன் வந்து கெப்பாசிட்டி, சீட்டோட கெப்பாசிட்டி தெரியாது. ஸோ ஆனால் நமக்கு எக்கனாமிக் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோட வேல்யூ டோட்டல் தான் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம அது எக்ஸ்ன்னு வச்சு கொடுக்கலாம். ஸோ எக்கனாமிக் கிளாஸில் எவ்வளோ சீட் இருக்கும், 2x. பிஸ்னஸ் கிளாஸில் எக்ஸ். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் கிளாஸு 2x, பிஸ்னஸ் கிளாஸு எக்ஸ் இருக்கும். எவ்வளோ சீட் ஆக்குபை ஆகிருக்கு எக்கனாமிக் கிளாஸில் அப்படின்னு பார்த்தோம்னா 68%. ஸோ 68/100. ஸோ பிஸ்னஸ் சீட்டில் வந்து 44%. ஸோ 44/100. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் கிளாஸில் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 60. பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸு 150. இப்போது இதை சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக ஜென்ரேட் ஆகக்கூடியது எவ்வளோ, 29,520 rupees. ஓகேவா. ஸோ இது 3, இது 2, 22. ஸோ அப்போ இது வந்து 66x. ஓகேவா. இது வந்து 0, 0, 2, 5. ஸோ அப்போது 68 × 6/5. 68 × 6 are 36, 6 8s are 48, 408 divided by 5. So 5 8s are 40, 5 1s are 5, 0.356 are 30. So 81.6x. இது வந்து 66.x. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 147.6x. ஸோ இது வந்து 2 டைம்ஸ் இருக்கா, 29,520க்கு 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 29,520 1476x. அப்போ x is equal to 200. அப்போது டோட்டல் சீட்டு கெப்பாசிட்டி வந்து 3x ஸ்பைஸ் ஜெட்டுக்கு, அப்போது 600. ஓகேவா. ரெவன்யூ வந்து இங்கே 29,520.
ஸோ நம்ம இந்த எக்கனாமிக் கிளாஸு பிஸ்னஸ் கிளாஸோட சீட் கெப்பாசிட்டியும் எழுதிக்கலாம். ஸோ 200 2 2s are 400. ஓகேவா? இப்போ செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு மேலே ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு லைன் கொடுத்தாங்க. என்னது அப்படின்னா, ஸ்பைஸ் ஜெட் வந்து ஜெட் ஏர்வேஸ் 25% மோர் தென் த சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பைஸ் ஜெட். அப்போது ஜெட் ஏர்வேஸ் வந்து 25% அதிகமாக இருக்கும். எதை விட? ஸ்பைஸ் ஜெட். அப்போது ஸ்பைஸ் ஜெட் வந்து எவ்வளோ நமக்கு டோட்டல் சீட்டு 600. அப்போ இந்த 600ல் 25% அதிகம் அப்படின்னா அப்போ 5/4 × 600 வருமா? 150. அப்போ இது 750. ஓகேவா? அப்போ இதோடைய ரேஷியோ எவ்வளோ? ஜெட்டாரில் வந்து எக்கனாமிக் பிஸ்னஸ் கிளாஸ் வந்து 3:2. 3:2னா 5. அப்போ 5னா 150. அப்போ 150 × 3 450. 150 × 2 300. ஸோ எக்கனாமிக் கிளாஸில் வந்து 450 சீட்ஸ் 450 சீட்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் கிளாஸில் 300 சீட்ஸ் இருக்கும். இப்போ இதோடைய ரெவன்யூ ஜென்ரேட் கொடுக்கல, நம்ம இதை கண்டுபிடிச்சலாமா? சரி, இது எப்படி கண்டுபிடிப்போம்? சேம் அதே மாதிரி தான். அப்போது 450 சீட்ஸ் இருக்குது. எவ்வளோ ஆக்குபை எக்கனாமிக் கிளாஸில் 70%. ஸோ 70/100. ஒரு சீட்டோட வேலை 75. ஓகேவா? சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0 0 0 0 45 × 7 28. 7 5s are 35. 315. 315 × 75 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 23,625. ஓகேவா? இது வந்து எக்கனாமிக் கிளாஸுக்கு மட்டும். இப்போ நம்ம வந்து வேறு என்ன கண்டுபிடிக்கணும்? பிஸ்னஸ் கிளாஸோட ரெவன்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது அது மொத்தம் 300 சீட்ஸ் இருக்குது. எவ்வளோ சீட்ஸ் ஆக்குபை ஆகுது? 38%. ஸோ ஒரு சீட்டோட வேலை 120. ஸோ 00 00. அப்போ 38 × 36. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 13,680. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 23,625. அப்போது டோட்டலாக எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது? 47,305. கரெக்டா? நெக்ஸ்ட் ஏரியா வந்து 500 சீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 1:1 ரேஷியோ. அப்போது 250 பிஸ்னஸ் சீட் இருக்கும், 250 எக்கனாமிக் கிளாஸ் சீட் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரெவன்யூ கண்டுபிடிக்கும். ஸோ ரெவன்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ இப்போது டோட்டலாக எக்கனாமிக் கிளாஸில் 250 சீட்ஸ் எவ்வளோ சீட் ஆக்குப்பை ஆயிருக்கு? 70/100. ஒரு சீட்டோட வேலை 80. ஸோ 0 ஸோ 25. ஸோ 50 40 2007 14,000. எக்கனாமிக் கிளாஸோட ரெவன்யூ 14,000. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் கிளாஸ் வந்து அதே 250. எவ்வளோ சீட் ஆக்குப்பை ஆகுது அப்படின்னா இங்கே வந்து 60%. கரெக்டாக 60%னா 12,000. இங்கே பிஸ்னஸ் கிளாஸ் வந்து 40%. ஸோ 40/100. ஒரு டிக்கெட்டோட வேலை 1115. ஸோ 0 0 0 0. 25 × 4 வந்து 100. அப்போ டோட்டலாக வந்து 11500. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 23,500. ஓகேவா? இண்டிகோவில் வந்து இண்டிகோவுக்கு வந்து நமக்கு வந்து ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ வந்து 34,516 கொடுத்துருக்காங்க. ஸோ 4x எக்கனாமிக் கிளாஸ் வந்து 4x பீப்புள் இருப்பாங்க. எவ்வளோ சீட் ஆக்குப்பை ஆகுதுன்னா 72%. ஒரு சீட்டோட வேலை 70. அப்போது பிஸ்னஸ் கிளாஸ் வந்து 3x எவ்வளோ சீட் ஆக்குப்பை ஆகுதுன்னா 48/100. ஒரு சீட்டோட வேலை 100. ஸோ 100 கேன்சல் ஆகிடுமா? ஸோ 8 3s are 24 2 12 13 14 144x.
0 0 அங்கே எதுவும் பாயிண்டில் வரும் நினைக்கிறேன். 2 5 14 72 14 720 4 2s are 8 7 4s are 28. So 8 10 10 divided by 5 5 2s are 10 0 5 1s are 5.6 x. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் 144 ஆட் பண்ணோம் அப்படின்னா 345.6x. ஸோ டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ? 34560. அப்போ எக்ஸோட வேல்யூ 100. அப்போ எக்ஸோட வேல்யூ 100 அப்படின்னா இண்டிகோவில் எக்கனாமிக் கிளாஸ் சீட்டில் எவ்வளோ இருப்பாங்க? 400. பிஸ்னஸ் கிளாஸ் வந்து 300. டோட்டல் கெப்பாசிட்டி 700. ஓகேவா? ரெவன்யூ வந்து 34,560. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 800 சீட்ஸ் எமிரேட்ஸில். ஸோ ரேஷியோ வந்து 5:3. அப்போது எக்கனாமிக்கில் 500, பிஸ்னஸில் 300 இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரெவென்யூ வந்து 63,900 வரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ டேபிள் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுறோம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரெவன்யூ ஜென்ரேட்டட் பை ஜெட் ஏர்வேஸ். ஸோ ஜெட் ஏர்வேஸோட ரெவன்யூ நம்ம எல்லாமே டேபிளே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஸோ 37,500 கரெக்டாக. ரெவன்யூ ஜெட் ஏர்வேஸோட ரெவன்யூ 37,305. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ சால்வ் பண்ணிட்டோன்னே டக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் அப்படியே போட்டே போகலாம். நீ அதுக்கப்புறம் பேப்பர் பெண்ணை வச்சு நம்ம எதுவுமே போட வேண்டிய அவசியமே இல்லை. டேபிளை ஃபில் பண்ணுறோம்னா. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் ஆக்குபைட் இன் இண்டிகோ. இண்டிகோவில் எக்கனாமிக் கிளாஸ் சீட் எவ்வளோ ஆக்குபை இருக்குது? 400. ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி பிஸ்னஸ் கிளாஸ் இன் எமிரேட்ஸ். எமிரேட்ஸில் பிஸ்னஸ் கிளாஸ் வந்து 300. எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போது நம்பர் ஆஃப் எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் ஆக்குபைடு இன் இண்டிகோவில் எக்கனாமிக் சீட்ஸ் ஆக்குபைடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எக்கனாமிக் சீட்ஸ் வந்து எவ்வளோ ஆக்குபை ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க இண்டிகோவில். அப்போது எக்கனாமிக் சீட்ஸோடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ ஆக்குபைக்கு? இண்டிகோவில் 72%. அப்போ 72 × 4. ஸோ 72%னா 72 × 4 இது 300. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 4 25 3 3 2s 6 3 4s 12 24/25. ஸோ இப்போ 24/25 × 100. ஸோ இது வந்து 4 4 4s 16 4 2s 8 96. ஓகேவா? 96%. நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஓகே, இந்த டிஐ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.